தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர் ஒரு டிவி டிபேட் ஷோல பேசுறாரு. எங்களுக்கு பெரியார் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு, அதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சும்மா விட்டுருவாங்களா? எங்க நீங்க ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்னா இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில ஏகப்பட்ட கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் சுசமா சாதாரணமா பேசுற மாதிரி எல்லாம் பேசாம கொஞ்சம் புள்ளி விவரங்களோட பேசினா நல்லா இருக்கும். அப்போ ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதலில் திருக்குறள் மாநாடு நடத்தினார் திருவள்ளுவர், விதவைகள் மறுமணத்துக்கு பேசினார், அது மட்டும் இல்லாம தமிழ் எழுத்துக்களுக்கான ரீஸ்ட்ரக்சர் அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஐஒழியில் மகிழன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. முதலாக திருக்குறள் மாநாடு நடத்தியது திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள்தான். பாவனர் தலைமையில் 1941 ஆண்டே திருக்குறள் மாநாட்டை நடத்திவிட்டார். ஐயோ, இதுவும் பொய்யா? எங்க இந்த யுனெஸ்கோ மாதிரி அப்ப முதல் திருக்குறள் மாநாடு அப்படிங்கிறது 1941 நடத்தப்பட்டு விட்டது. பெரியார் அவர்கள் எப்போது நடத்தினார் அப்படின்னா 1949 தான். 8 வருடத்திற்கு பிறகு ஒரு திருக்குறள் மாநாட்டை நடத்திக்கிட்டு நாங்க தான் முதல்ல செஞ்சோம் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது இல்ல. புள்ளி விவரத்தோட போட்டிருக்காங்க. சண்டை போடணும் நேரா நீங்க அவர்கிட்ட போய் சண்டை போடலாம். அடுத்ததா எழுத்து சீர்திருத்தம் செய்தது அதுவும் ஈவேரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கிடையாது, அது ஈவேரா கிடையாது, ஆசி சுப்பையா அப்படின்னு சொல்லி அதற்கும் அவங்க கிட்ட தரவுகள் இருக்கு. ஆசி சுப்பையா செஞ்சதையும் நீங்க திருக்குறள் ஈவேரா செஞ்சதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த பக்கமா திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள் செஞ்சதையும் ஈவேரா தான் செஞ்சாருன்னு சொன்னீங்க. அதையும் டிவி டிபேட் ஷோல பேசுறீங்க. மக்கள் எவ்வளவு நாளைக்கு நம்பிட்டு இருப்பாங்க? இந்த கேள்வியை கேட்டுட்டாங்கயா நாம் தமிழர் கட்சி. தமிழக வெற்றி கழகமே இதற்கான பதில் என்ன? அதுவும் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் நீங்களே இவ்வளவு தவறான செய்திகளை வெளியில சொல்றீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுடைய கட்சியினுடைய நிலைமை அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பெரியார உயர்த்தி பேசுங்க, அவர் கொள்கை தலைவரா ஏத்துக்கோங்க, ஆனா பொய் பேசாதீங்க. பிளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் மிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நீங்க செஞ்சது தவறுதான். அது பெரியார் அல்ல, அது ஈவேரா அல்ல அப்படிங்கறத உறுதிப்பட இவங்க சொல்றாங்க. இதை எதிர்க்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு கீழே ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் அவர்கிட்டையும் போய் கேட்கிறேன், இதுக்கான ப்ரூஃப் உங்களால தர முடியுமானு. யாராவது இது தப்புன்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ரூஃப் எடுத்து நான் மறுபடியும்